இந்த வீட்டில் அவளுக்கு வளைகாப்பு நடந்தே தீரும். நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்தியே தீருவோம். குறுக்க யாராவது வந்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிடுவோம். நீ எனக்கு முறையா என்ன செய்யணுமோ அத முத்தரச மாமா மூலமா செய்ய வச்சுட்டேனா நான் இன்னைக்கு நைட்டே மந்திரவாதி நடத்துற யாகத்தை நிறுத்திடுவேன். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கே உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்க பூனையா மாறுறது அந்த கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெண்ணிலா, செல்லக்குட்டி என்ன பண்ணுது? பூனைக்குட்டி என்ன பண்ணுது? நீ வேற என்ன வேணாலும் சொல்லி கொஞ்சம் தயவு செஞ்சு இனிமே செல்ல போனன்னு மட்டும் சொல்லி கொஞ்சாத. ஏ, என்ன ஆச்சு உனக்கு? சீமந்தம் வேணான்ற, கொஞ்சம் வேணான்ற, ஏன் பயப்படுற? இந்த பாரு வெண்ணிலா, சீமந்தம்ன்றது பெரியவங்களா பார்த்து கர்ப்பிணி பெண்ணுக்கு நடத்துற ஒரு விசேஷம். அதெல்லாம் பட்டனால வயிற்றுல வளர்ற குழந்தைங்களுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அந்த சாங்கியெல்லாம் பண்ணும்போது பெரியவங்க ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல வைப்ரேஷன். அதெல்லாம் வேணாம்னு சொல்லப்படாது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்வீட் மெமரிஸ், சந்தோஷமான நிகழ்வுகள். இதெல்லாம் நீ அனுபவிக்கணும். இதை நீ இப்போ வேணாம் சொன்னா அப்புறமா ஃபீல் பண்ணுவ. புரியுறதா? இல்ல முத்து மாமா, எனக்கு பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? சிசேரியனுக்கு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பெல்லாம் 100க்கு 95 பேருக்கு சிசேரியன் தான். சுகப்பிரசவம் ரொம்ப ரேரு. இதுக்கெல்லாம் பயப்படாத, டாக்டர் பார்த்துப்பாங்க. எனக்கு புரியுது, இந்த மாதிரி நேரத்தில் பயம் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டிப்ரெஷன் வரும். இந்த நேரத்தில் பிரசவ வைராகியம்னு சொல்லுவாங்க. இந்த பிரசவ வலி வரும் போதெல்லாம் சத்தியமா இதுக்கு மேலே நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கவே மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம், அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம், அந்த குழந்தை விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம், அடுத்த குழந்தை எப்போங்க அப்படின்னு பொசிஷனை பார்த்து கேட்பாங்க. அதே மாதிரி நீ வேணா பாரு மாமா, அடுத்த குழந்தை எப்போ அப்படின்னு நீயும் கேட்ப. ஏய் வெண்ணிலா, நான் உன் கூட தான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி விடு, சீமந்தமும் வேண்டாம், நான் உனக்கு கொஞ்சம் வேணாம், ஒன்றும் வேணாம், உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணு மாமா. இப்ப என்ன வேணா அதை சொல்லு. சரி சரி சரி, என்ன ஆச்சு உனக்கு? சரி, முத்து மாமாவை பிடிக்குமா பிடிக்காதா? அப்ப இங்க பாரு. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. எதுக்காக நீ பயப்படுற? ஏன் சீமந்தத்தை வேணான்னு சொல்ற? எனக்கு பயமா இருக்கிறதே ஸ்வேதாக்காவை நினைச்சுதான். அவளை பத்தி ஏன் நினைக்கிற? என்ன பண்ணுவா அவ? இல்ல, ஸ்வேதாக்கா சொல்றாங்க அந்த மந்திரவாதி மூலமா மந்திரம் போட்டு வயித்துல இருக்கிற குழந்தைங்கள பூனைக்குட்டியா மாத்திருவேன்னு சொல்றாங்க. எது? வயிற்றுல இருக்க குழந்தைங்கள பூனையா மாத்தன்னு சொன்னாலா? ஏய், என்ன வெண்ணிலா இதெல்லாம் போய் நீ? இல்ல முத்து மாமா, அவங்க சொல்றாங்க ஏற்கனவே மந்திரவாதிய வச்சு நான் கிளியா மாறினேன், அதே மாதிரி முத்து மாமாவை கல்லா மாத்தினேன், கூடு விட்டு கூடு பாஞ்சு முத்து மாமா கையால தாலி வாங்கினேன். இதெல்லாம் நடக்கும் போது உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களும் பூனைக்குட்டியா மாறுறதும் நடக்கும், நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு முத்து மாமா. அதனால எனக்கு சீமந்தம் பண்றதுக்கு விருப்பமே இல்ல. எனக்கு சீமந்தம் வேண்டாம். எனக்கு இப்படி நடக்கிறதுனால தானே அவங்களுக்கும் நடக்கணும்னு பிரச்சனை பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், எனக்கு சீமந்தமே வேண்டாம் முத்து மாமா. இருக்கு தரமா பேசிட்டு இருக்காரு. நீ சாமி கும்பிடுறல, சாமி நம்பிக்கை இருக்குல்ல, இவனா ஒரு ஆளை நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு பயந்துட்டு இருக்கிற. அவன் இனிமே சாமி கூட நிறுத்திடுறியா? இல்ல முத்து மாமா, இதே மாதிரி சாமியை கும்பிட்டு இருக்கும் போதுதான் இந்த வீட்டுல எத்தனையோ கெடுதல் நடந்திருக்கு. உங்களை கொண்டு போய் அவங்க நினைச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அவங்க நினைச்சா எது வேணாலும் நடத்துவாங்க முத்து மாமா. எனக்கு வேண்டாம் முத்து மாமா. ஒரே ஒரு தடவை எதுக்கும் என் வயித்துல காதை வச்சு கேளு. என் வயித்துல பூனைக்குட்டி சவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க.
அப்படி எதுவும் வருதான்னு பாரு முத்து மாமா. என்ன வெண்ணிலா, ஹே, உன்னை நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்லை உன்னை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன் இப்படி இருக்க நீ? அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. எதுக்கு நீ பயப்படுற? நான் பயப்படாதன்னு சொல்றேன்ல. இல்ல, அவ டோட்டலா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டா, பயமுறுத்திட்டான். அவ காதை காட்டி அறையறவா. வேணாம் முத்து மாமா. நான் சொல்றேன்ல, வா மாமா. வா வா எந்திரி. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன முத்தரச மாமா, ஒரு வழியா புருஷனும் பொண்டாட்டியும் கூடி பேசி ஸ்வேதாக்கும் சீமந்தம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? தொடப்ப கட்ட. என்னடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன சொன்ன என் பொண்டாட்டி கிட்ட? அவ வயிற்றுல வளர 2 குழந்தைங்களையோ பூனையா மாத்திரன்னு சொன்னியா? சொல்லிட்டாளா? இதான் நான் சொன்னது. பூனை மாதிரி காரியத்தை அவ சாதிப்பான்னு போட்டு கொடுத்துட்டால. இப்போ நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் கண்ணு போச்சுன்னா கண்ணை நோண்டிடுவேன். சொன்னியா சொல்லலையா? மாமா, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்வேதாவை எதிர்த்து நிக்கிறீங்கல்ல, நான் பைத்தியமா திருப்பி திருப்பி உங்களை சுத்தி வரதுக்கு காரணமே இதுதான். இதுக்கு மேல நீ பேசினா பல்ல கழட்டிடுவேன். வாயை முடிட்டு இப்ப நான் சொல்றது கேளு. என்னன்னு சொல்லுங்க மாமா, அதுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருக்கேன். சொல்லுங்க. குழந்தைன்றது கடவுள் கொடுக்குற வரம். ஒன்னா மாதிரி சூனியக்காரங்களுக்கு அந்த புரியவே புரியாது. என்ன ஜென்ம நீ? நல்லதாவே எதுவும் யோசிக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதி, சூனியம், நெகட்டிவ் எனர்ஜி. அதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கானே, அதான் அந்த மந்திரவாதி. மலையாளமும் இல்லாம தமிழும் இல்லாம ஒன்று பேசுவானே, அந்த சாத்தான், அந்த மந்திரவாதி. அவனை கையில் வச்சுட்டு நீ இல்லாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்கிற. அது எப்படி? அது என்ன வந்து சிலையா மாத்தின மாதிரி என் குழந்தைங்கள பூனையா மாத்திருவீங்களா? நீ பாரு, ஒரு நாள் அந்த மந்திரவாதியோட பல்ல உடைச்சு ஊரை விட்டு ஓட விட போற. என்ன சிலையா மாத்துறீங்களே, என்ன மறுபடியும் மனுஷனை மாத்தினது யாரு? என் பொண்டாட்டி. அவளுக்கு தெய்வ சக்தி இருக்கு. ஆனா நீ இருக்க பாரு, எதுவா இருந்தாலும் பேய், பிசாசு, சூனியம் இதை தேடிதான் போவேன். ஆனா என் பொண்டாட்டி கடவுளை தேடி போவா. அவ சக்தி அவளுக்கே தெரியல, அதான் உன்னை பார்த்து பயப்படுறா. இனிமேல் இந்த கேவலமான விளையாட்டு வச்சுல என் பொண்டாட்டிட்டு வச்சுக்காத. கேம் தானே, உனக்கு விளையாட்டு அவ்வளவுதானே. வா, 1 to 1 பாத்திரலாம். வரியா? அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன். எவ்வளவு கேவலமா பேசுறா பாரு. கூட பேசினாலே அசிங்கம். இந்த மாதிரி கேட்டுக்கோ, நாளைக்கு இந்த வீட்டில் என் பொண்டாட்டியோட சீமந்தம் நடக்கும். நீ என்ன மோடி மஸ்தா வேலை பண்ணாலும் தடுக்க முடியாது. வெண்ணிலா, மாமா தைரியம் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒன்னு மாமா கிட்ட சொல்லி எனக்கும் சீமந்தம் இந்த வீட்டுல நடக்கணும், இல்லனா உனக்கும் நடக்க கூடாது. உனக்கு மட்டும் இந்த வீட்டுல சீமந்தம் நடந்துச்சு, பூனைக்குட்டியும் வயிற்றுல இருந்து பிறக்க போறது நிச்சயம். புலிக்கு பிறக்கிறது பூனையாகுமான்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே ஆயிடும். புரியுதா? வெண்ணிலா, உள்ள வா. போ. கண்டது உள்ள பேசிட்டு இருக்காத. போ 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 போ. வா ஸ்வேதா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஸ்வேதா, அந்த வெண்ணிலாவுக்கு சீமந்தம் நடத்த எல்லாமே தடபுடலா நடந்துட்டு இருக்கு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கும்.
எனக்கும் கண்டிப்பா நடக்கும். மருது, ம் இப்போ நடக்கிற அதே தடபுடலோட அவங்க போட்டிருக்காங்களே அந்த சிகப்பு சேர், அதுக்கு எதிரில எனக்கும் அதே மாதிரி ஒரு சிகப்பு சேரை போட்டு நமக்கு வேண்டியவங்க எல்லாம் வர வச்சு அதே செட்டப்போட எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. என்ன ஸ்வேதா, என்ன சொல்ற? நீங்க பண்ணுங்க மருது. எதிர்பார்த்த மாதிரி நடத்தி காட்டுறது தான் நம்ம வேலை. போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்றது ஸ்வேதா? சங்கீதா, நீ போய் வெண்ணிலாவை பாத்துட்டு வா. அவ என்ன பண்றாலோ அதே தான் நீ எனக்கும் பண்ணணும். அதே கலர் புடவை, அதே மாதிரியான பிளவுஸ், அவ என்ன நகை போட்டிருக்காலோ அதே தான் எனக்கும் போடணும். அவ போட்டுக்கிற மாதிரி வளையல் தான் எனக்கும் போடணும். A to Z எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். புரியுதா? புரியுது ஸ்வேதா. இல்ல, நீ ஒண்ணு பண்ண, அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து அதே மாதிரி என்னையும் ரெடி பண்ணு. போ. சரி ஸ்வேதா, சீக்கிரம். ஹே, யார் இது? ஹே, வெண்ணிலாவா இது? நான் கூட ஏதோ சீரியல் ஹீரோயின் நினைச்சிட்டேன். போ முத்து மாமா. அடங்கப்பா, எவ்வளவு அழகு. இது வைக்கமா? சொன்னா நான் தெரிஞ்சுப்பேன். இந்த பெயிண்டிங்லாம், சாரி, இந்த மேக்கப்லாம் எப்போ முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். முத்து மாமா, மனசுக்கு என்னமோ பயமாவே இருக்கு. பயமா? ஏன் பயம்? எதுக்கு பயம்? இல்ல, ஸ்வேதாக்கா சொன்னதெல்லாம் நினைச்சு. ஏய், என்ன கலைஞர் இப்படி இருக்கா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவளையே நினைச்சிட்டு இருக்கிற? அவ ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறா. அவளுக்கு நம்ம வளைகாப்பு பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனத்தை முகத்துல பூசுவோன்னு. நீ வேணா பாரு, சாணியை தான் பூச போற. நீ எதுக்கும் பயப்படாத, அவளால ஒன்றும் பண்ண முடியாது. பயம் என்பது மிகப்பெரிய வியாதி. புரியுதா? என்னப்பா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றாங்க? அண்ணா, ம் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. அன்னைக்கு சீமந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நீ இப்படி பண்ண என்னென்ன அர்த்தம்? வந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா நினைப்பாங்க? ஒரு பொண்டாட்டிக்கு சீமந்தம் நடத்துறப்ப இன்னொரு பொண்டாட்டிக்கு சீமந்தம் நடத்தும் தான் நினைப்பாங்க. இதுல என்னடா இருக்கு? உங்களுக்குலாம் எது இதுல போட்டி போடணும்னு விவசாயே இல்லையாண்ணா? டேய், ஓவரா பேசாத. யாரா போட்டி போடுறது? நீங்க போட்டி போடுறீங்களா இல்ல நாங்க போட்டி போடுறோமா? இல்ல, எனக்கு புரியல. ஏண்டா, வெண்ணிலாக்கு சீமந்தம் நடக்கும்போது ஸ்வேதாக்கும் சீமந்தம் நடக்குது தானே முறை? அதான நியாயமோ? போட்டி போடுறோமா? வேணா கார்த்தி. மாமா, நீங்களே இப்படி பண்றீங்களே. எது முறை எது முறையிலன்னு உங்களுக்கு தானே தெரியும். முறையோட எல்லாம் நடந்த வெண்ணிலாக்காவுக்கு தான் இப்போ முறையா சீமந்தம் நடக்க போகுது. இத பார்த்து பொறாமையில் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நீங்களும் இதுக்கு துணை போறீங்களே. மாப்பிள்ளன்னு பாக்குறேன், நல்லா இருக்காது. நடக்கிறது நடக்கட்டும், வரவங்க வரட்டும், எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். அப்ப எல்லாரும் முன்னாடியும் முத்தரசன் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அத நான் பார்க்கணும். அண்ணா, சொல்றதை கேளுண்ணா. டேய், போடா. நீங்க விளக்கேத்துங்க, எல்லாரும் வேலையை பாருங்க சீக்கிரம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. வெண்ணிலா எப்ப வருவா? உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்போ வந்துருவாங்க. வந்தவொடனே ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்துருவாள்ல? வந்துருவாங்க. இதோ அண்ணி வந்தாச்சு. அக்கா, எங்க எல்லாரோட கண்ணும் பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கீங்க.
என்னப்பா இது இவ்வளவு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ தெரியல. ஸ்வேதாவை சீமந்தத்துக்காக உட்கார வச்சிருக்கு. டேய், இது வெண்ணிலாவோட சீமந்தம்டா. ஏன்னா போட்டிக்கா இதெல்லாம் பண்ணுவீங்க? புரியலடா. போட்டி போடுற விஷயமாடா இது? அண்ணா, இது ஒன்றும் போட்டிலாம் இல்லை. ஸ்வேதாக்கு நடக்க வேண்டிய சடங்கு. இது நியாயப்படி நடக்கணும். வெண்ணிலா மாதிரி ஸ்வேதாவும் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கால, அப்போ அவளுக்கு சீமந்தம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா? ஸ்வேதா எப்ப எது பேசினாலும் அது போய் தானா, அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? இது ரொம்ப தப்பா இருக்குடா. இங்க பாரு, ஊருக்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸ்வேதா எவ்வளவுதான் கஷ்டப்படுவா? நியாயமா வெண்ணிலாக்கு செய்யற மாதிரி இந்த சீமந்தத்தை நீ தான் முன்னாடி இருந்து ஸ்வேதாக்கு செய்யணும். அதை விட்டுட்டு ஏதோ போட்டிக்கு பண்றோன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இந்த வீட்டில் ஒரே ஒரு சீமந்தம் தான் நடக்கணும். அதுவும் வெண்ணிலாக்கு மட்டும்தான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிடும். தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீமந்தத்தை ஆரம்பிக்கணும்பா. சரிங்க, என் பொண்டாட்டிக்கு நானே என் கையில சந்தனத்தை வச்சு சீமந்தத்தை ஆரம்பிக்கிறேன். முத்து மாமா, சொன்னா கேளு. வேணாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. வெண்ணிலா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எதுக்கு பயப்படுற? யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. முத்துமாமனா இருக்கல்ல, சந்தோஷமா போட்டுக்கணும்.